இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். இந்த எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரெட்டு இதுலேயே நல்லா சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா பெருசாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைனும் நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 லைனாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலேயே, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் ஒட்டியிருப்பீங்களே அதுக்கு மேலேயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும். இது வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஓரத்தில் வந்து க்ளூ வச்சு நீங்கள் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து த்ரெட்டு பிரிஞ்சிட்டு வரும், அதனால. அப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து போடும்போது மறந்துட்டேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம எப்பவும் போல் எம்போஸ்டு ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு லைன்ஸ் கீழேயும் மேலேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சைட்லேருந்து நீங்கள் த்ரெட்டு வந்து க்ராஸாக எடுத்துகிட்டு வரணும். க்ராஸாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மேலே கொண்டு போங்க. நீங்கள் பிகினராக இருக்கும்போது வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணியே போடுங்க. அப்போ நீங்கள் அந்த மேலே அந்த லாக் ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சு அந்த லைன்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் ஈவனாக கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ கீழே வந்து குத்திட்டீங்க, பக்கத்தில் அந்த கோட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. திரும்ப க்ராஸாக மேலே போகிறீங்க, திரும்ப அந்த கோட்டில் வந்து நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறீங்க. இது வந்து 2 மெத்தடில் வந்து போடலாம். இப்போ நம்ம எம்போஸ்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அந்த க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் வச்சு நீங்கள் வந்து லாக் செயின் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போகும்போது க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு அது நீங்கள் லைன்ஸ் போட்டிருப்பீங்களா அந்த லைன்லேயே குத்திட்டு அந்த லாக் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தடுமே உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது 2ல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே வரும்போதும் நீங்கள் அந்த லைன்லேயே குத்திட்டு பின்னாடி பேக் சைடு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். பட் ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது கீழேயும் மேலேயும் செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் அதை கவர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் லைன்ஸ் வந்து மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நம்ம நெக்கில் வந்துட்டு பார்டர் லைனுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மெஷின் எம்ப்ராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 4 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஸ்டிச் தான் இது. நீங்கள் ஆரி ஒர்க்லேயும் இதை வந்து நீங்கள் போடலாம். இப்போ வந்து இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இன்னொரு கலர் கொடுக்குறது அப்படின்னாலும் இங்கே எண்ணாட்டு வந்து கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சேரீயில் மல்டி கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 கலர் மிக்ஸ் பண்ணி கூட இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நெக் ஷேப் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ நெக்கு, வி நெக்கு, பானெக் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கம்பல்சரி ஏதாவது ஒரு நெக் ஷேப் வந்து இதில் நீங்கள் போட்டிருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் ஜிக்ஸாக் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நான் அது வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டு அந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து கட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, இது நான் பிரிஞ்சு வந்ததுனால மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு கீழேயும் மேலேயும் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த இடம் வந்து க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்துட்டு நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஈவனாக வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோடய ஆரி ஒர்க் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எம்போஸ்டாக தெரியுது. அந்த சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம அந்த த்ரெட் வந்து கொடுக்குறோம்.